ஹலோ கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு வாங்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அடைச்சி வைக்கணும்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதை அப்போ வெளியே விட்டால் காக்கா அப்போ அந்த கீரி பிள்ளைலாம் தூக்கிட்டு போயிடும். 1 மாதம் வரைக்கும் அடைச்சி வைக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பழைய கூண்டு ஒன்று இருந்துச்சு, அதாவது அந்த கோழி வலை. ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லா மடங்கி ஒரு மாதிரியே கிடந்துச்சு. ஸோ டெம்பரவரியாக 1 மாதத்துக்கு தானே அதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அதை கட்ட போகிறேன். இந்த சைடு குச்சி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த குச்சியை சுற்றி பார்த்தீங்கன்னா கட்ட போகிறேன். ஜஸ்ட்டு 1 மாதம் லைட்டாக காக்கா தூக்காத அளவுக்கு குழந்தைச்சுன்னா வெளியே விட்டுருவேன். ஸோ உள்ளே ஒரு 1 மாதத்துக்கு மட்டும் டெம்பரரியாக தங்கிருக்கு. ஸோ இந்த இடம் தான் அது பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா விட்டாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாட்டு கோழி குஞ்சு தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ அது வரக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கலர் கோழி குஞ்சு இருந்துச்சு கடையில். ஸோ அதை வாங்கி விட்டுருவோம் அது வர வரைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது 10 நாள் குஞ்சாக பார்த்தீங்கன்னா கேட்டிருந்த நாட்டுக்கோழி. ஸோ அது பார்த்தீங்கன்னா 10 நாளுக்கு இங்கே இன்குபேட்டரில் வச்சு அதை ரெடி பண்ணி பார்த்தா 2 வாரம் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் இந்த கலர் கோழி குஞ்சு விட்டுடலாம். ஸோ அது வளர்ந்துட்டு இருக்கட்டும், கூண்டு எதுக்கு சும்மா இருக்கட்டும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதை வாங்கி விட்டுட்டேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்களே தெரியும், நிறைய இது மாதிரி கலர் கோழி குஞ்சு வாங்கி அதை வளர்த்தி பார்த்தீங்கன்னா விற்றுருக்கேன். ஸோ பார்க்காதீங்க, என்னோடய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சந்திலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த வலையை வச்சு அடைச்சிட்டேன். உங்களுக்கு வலை தெரியுதா கண்ணுக்கு? ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆச்சு. இதுவும் இந்த குஞ்சுக்கு 2 நாள். ஸோ இன்னும் ஒரு 28 நாள் பார்த்தீங்கன்னா இருந்தால் போதும் வலைக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சைஸு பெருசாகிடும். ஸோ காக்கா நாளைக்கு தூக்க முடியாது, நாமளும் பார்த்தீங்கன்னா விட்டுடலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கூண்டுக்குள்ளேயே அதுக்கு தேவையான இந்த ஸ்டார்டர் ஃபீடுன்னு ஒன்று இருக்குது கடையில், கம்பெனி ஃபீடு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள கூண்டுக்குள்ளே தூவி விட்டால் போதும், அதை நல்லா சாப்பிட்டுக்கும். பாருங்க, இதை பார்த்தீங்கன்னா நான் வாங்கின 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். ஸோ மொத்தம் 10 குஞ்சு. ஸோ 100 ரூபா பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறப்போ. வலை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கின வலை, அதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. தீவனம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ 450 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா தீவனம் வாங்கிக்கிறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 550 ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா கிலோ பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க கடையில். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா வளர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி மாதிரியே பார்த்தீங்கன்னா 7 8 மாதம் ஆயிரும் 2 கிலோக்கு மேலே வரைக்கும். ஸோ இது வளர்ந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த கலர்லேயே வராது, இது ஒயிட் கலராக மாறிடும். ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆகிரும். என்ன கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கீச்சுன்னு கத்திகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுட்டா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அது பார்த்துக்கும், படுத்துக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. நாட்டுக்கோழி குஞ்சு டெலிவரி ஆனோடனே அதையும் உங்களுக்கு காட்டுறேன். பாய்.